இந்த கிளைமேக்ஸை பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஒரே கொஸ்டின் தான் கேட்குறோம். ஏன் இந்த ஆக்சிடென்ட் நடக்கணும்? இது ஃபேட்டா, பேட் லக்கா, இல்லை கடவுள் ஏதாவது கொடுத்துட்டாரா? டைரக்டர் சரவணன் நம்ம எமோஷன்ஸை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ட்ராஜடிக்கு பின்னாடி ஒரு எமோஷனல் ரீசன் மட்டும் இல்லை, ஒரு 10th கிரேட் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்டும் இருக்குது. இந்த ஆக்சிடெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு குவாட்ரட்டிக் ரிலேஷன்ஷிப் போதும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சினிமாவும் மேத்தமெட்டிக்ஸும் சேர்ந்த ஒரு அன்ஃபர்கெட்டபிள் லெசன். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஹைவேல கார் டிரைவ் பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் லைசன்ஸ் வாங்கியிருந்தால் அப்பா ஓட்டிட்டு போகிறாருன்னு நினச்சிக்கோங்க. சடனாக உங்கள் முன்னாடி ஒரு அப்டக்கிள், ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுருது. நீங்கள் உடனே பிரேக் அடிக்க மாட்டீங்க. முதல்ல என்ன பண்ணுவீங்க? ஓகே, நமக்கு முன்னாடி அங்கே ஒரு அப்டக்கிள் இருக்குது அப்படின்னு அந்த பிரெயின் இருக்குல்ல, அது அந்த டேஞ்சர் நம்ம முதல்ல சென்ஸ் பண்ணும். அப்புறமா தான் நம்ம கால் அந்த பிரேக்கை நோக்கி போகும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது தோணும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிரேக் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெஹிக்கிள் ஆக்சுவலாக ஸ்லோ ஆகும். அது வரைக்கும் ஆகாது. வெஹிக்கிள் ஸ்லோ ஆக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போது ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ், பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னால் நம்ம வண்டி போய் நிற்கு போகுது பார்த்தீங்களா, ஃபைனலாக நிற்குது பார்த்தீங்களா, அது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்க்கு வேறு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரெண்டும் சேர்ந்தா டோட்டல் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். பயப்படாதீங்க, அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்லாம் இல்லை. D = VT + V² / 2μg. இந்த ஃபார்முலாவோட ஒரு சிம்பிள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், V², வெலாசிட்டி ஸ்கொயர். அதுதான் குவாட்ரேட்டிக் ரிலேஷன்ஷிப்னு நம்ம சொல்கிறோம். Why we say speed is dangerous? எதுக்காக ஸ்பீடாக போகாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம? இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு வெஹிக்கிள் ஏ, பஸ் ஏ ஒன்று, ஏன்னு ஒரு பஸ்ஸு, அது வேகமாக போகுது, ஒரு 40 km/h வேகத்தில் போகுது. பஸ் பின்னு ஒன்று 80 km/h வேகத்தில் போகுது. அதாவது 1 ஹவருக்கு இது 80 km தாண்டிடும், இது 40 km தாண்டிடும்ன்ற பேரில் போகுது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான பிரேக் சிஸ்டம் வச்சுருக்காங்க, ஒரே மாதிரியான டிரைவர், ஒரே மாதிரியான ரோடு, எல்லாமே இருக்குது. சடனாக பார்த்தா முன்னாடி ஒரு அப்டக்கிள், ஏதோ ஒரு அப்டக்கிள் வந்துருச்சு. இப்போ வண்டி நிறுத்துறாங்க. நம்ம என்ன யோசிப்போம்? ஸ்பீடு டபுள் ஆகுது. ஓகே, இங்கே வந்து 40, இங்கே 80 ஆயிடுச்சு. அப்போ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸும் டபுள் ஆகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, அப்சல்யூட்லி ராங். 40லேருந்து 80 ஸ்பீடு 2 times, ஆனால் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் 4 times. அதை தான் V² அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அந்த குவாட்ரட்டிக் ரிலேஷன்ஷிப். கிளாஸ் 10 மேக்ஸ் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு முடிக்கிறதுல இல்லைன்றது புரிஞ்சிச்சா? இப்போது ஒரு மழை பெய்யக்கூடிய ஒரு நாளில் 2 பஸ் எதிரும் புதிருமாக போகுது. முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். நான் எப்பயுமே இந்த எங்கேயும் எப்போதும் படத்தில் வர்றது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லவே வரல. ஆக்சிடெண்ட்டுக்கு பல்வேறு கண்டிஷன்ஸ் காரணமாக இருக்கும். ரோட்டோட நிலைமை நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. மழை, அப்போ என்ன ஆகிடும்? விசிபிலிட்டி டிஸ்டர்ப் ஆகிடும், அது கூட இருக்கலாம். டிரைவருக்கு சில எமோஷன்ஸ் இருக்கலாம், டிரைவரோட ரியாக்ஷன் டைம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம், வெஹிக்கிளோட கண்டிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம், டயர் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம், டெசிஷன் மேக்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இது எல்லாத்தோட இம்பேக்டாக எது நடந்தது? ஸ்பீடு ரொம்ப பெருசாக ஆம்பிளிஃபை ஆயிடுச்சு. அதுதான் ஃபிசிக்ஸ், அதுதான் குவாட்ரட்டிக் ரிலேஷன்ஷிப், அதுதான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். டோட்டல் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எப்படி வந்தது? ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ்ன்றது வெலாசிட்டி இன்டூ டைம். ஏன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம்னா அந்த டிஸ்டன்ஸை V × T போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள். அடுத்த பாட்டில் V² சொன்னோம், குவாட்ரட்டிக்கு அதுதான் காரணம். அப்போ V² / 2μg வருது, அல்லது 2μaன்னு சொல்லலாம், ஆக்சிலரேஷன் டு கிராவிட்டி. மியூன்னா என்ன? மியூன்றது ஃப்ரிக்ஷன். ஒரு டயர் ஒரு மாதிரி ரஃபேஜ் இல்லாமல் இருந்ததுன்னா, ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். மழை பெஞ்சிட்டு இருந்தால் ஸ்கிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான வேரியண்ட்டையும் அடக்கக்கூடியது தான் அந்த மியூ அப்படின்ற அந்த ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஃபிசிக்ஸ் அப்பார்ட். ஸ்கூலில் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஒரு சாப்டர் மாதிரி தெரியும், அவ்வளோதான். ஏதோ ஒரு 5 மார்க் 8 மார்க் 10 மார்க் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரோட்டில் அதுதான் முக்கியமான சேஃப்டி மார்ஜின். முக்கியமான ஒரு சேஃப்டி மார்ஜின் அதுதாங்க ஃபேட். ஃபேட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் ஸ்பீடு டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக ஆக்சிடென்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம், நம்ம லைஃப்பை காப்பாற்றிக்கலாம். ஸ்பீடு, ரியாக்ஷன், டெசிஷன் இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது.
அதனால் மேக்ஸ் பாஸ் பண்ணிட்டா போதும், ஃபிசிக்ஸ் பாஸ் பண்ணிட்டா போதும், சென்டம் எடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. மேக்ஸையும் ஃபிசிக்ஸையும் சயின்ஸையும் டெக்னாலஜியும் லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண தெரியும். எப்பயுமே சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். படம் இங்கே முடிஞ்சுது, மேத்தமெட்டிக்ஸோ டெக்னாலஜியோ இன்னும் முடியல. மீண்டும் சந்திப்போம் விதை டாக்ஸ். நான் சூர்யா.